ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3க்கான டீசரை HBO ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர் சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் 3ல நிறைய பேட்டில்ஸ், மேஜர் டெத்ஸ், பெட்ரேயல்ஸ், கண்ணீர் அப்படின்னு நிறைய இருக்க போகுது. எல்லாத்தையும் இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட்டே ஆலிசன்ட் ஹைட்டவர் வந்து த்ரோன் ரூமுக்குள்ள வர மாதிரியும் த்ரோன்ல ஏமன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் தான் காமிச்சிருக்காங்க. ஏமன் ஆலிசன்ட் கிட்ட எங்க போயிட்டு வர அப்படின்னு கேக்குறான். போன சீசனோட எண்ட்ல ஆலிசன்ட் வந்து யாருக்கும் தெரியாம ரெனிராவை பார்க்க போய் ஏமன் கிறிஸ்டின் கோல் ஆர்மியோட ஜாயின் பண்ண ரிவர்லாண்ட்ஸ்க்கு போயிடுவான். அந்த சமயம் ரெனிராவை கிங்ஸ் லேண்டிங்க்கு வர சொல்றது மட்டும் இல்லாம ஆலிசன்ட் கிங்ஸ் லேண்டிங்கோட டோரை ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிருப்பா. அந்த கான்வர்சேஷனுக்கு அடுத்து அப்படியே இந்த சீசன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப கரண்ட்ல என்ன பிளான் அப்படின்னா, ஆல்ரெடி டேமன் வந்து கராக்சஸ் டிராகனோட ரிவர்லாண்ட்ஸ்க்கு போய் ஹாரன்ஹாலை கேப்சர் பண்ணிருப்பாரு. இப்போ ரிவர்லாண்ட்ஸ்ல டேமன் கூட இருக்கிற ஆர்மிஸ் வந்து பிளாக்வுட்ஸ், டல்லிஸ் இருக்காங்க. போன சீசன்ல டேமன் திடீர்னு கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ விஷன்ல பார்த்துட்டு லாங் வின்டர் வரப்போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னா ரெனிரா தான் குயினா இருக்கணும் அப்படின்னு ரெனிரா கூட ஜாயின் பண்ணிருப்பாரு. இதை தாண்டி நார்த்ல இருந்து வின்டர் சோல்ஜர்ஸ், ஐ மீன் கிரேகன் ஸ்டார் கூட ஆர்மிஸ் வந்து ஆல்ரெடி ட்வின் கேஸ்ல கிராஸ் பண்ணி டேமனோட ஆர்மி கூட ஜாயின் பண்ண வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி கிறிஸ்டின் கோலும் ஆலிசன்டோட பிரதர் குவின் ஹைட்டவரும் டேமனை எதிர்க்கிறதுக்காக ஹாரன்ஹாலை நோக்கி வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதை தாண்டி கிறிஸ்டின் கோலுக்கு ஹெல்ப் பண்ண கேஸ்லி ராக்ல இருந்து ஜேசன் லானிஸ்டரோட ஆர்மியும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் சீல பாத்தீங்க அப்படின்னா ஜேசன் லானிஸ்டரோட ட்வின் பிரதர் டைவின் லானிஸ்டர், டைலன் லானிஸ்டர் எசோஸ்ல இருந்து ட்ரையார்கி ஆர்மியை ஃபார்ம் பண்ணிட்டு கோர்லஸ் வெலேரியனோட ஃப்ளீஸோட மோதுறதுக்காக ட்ரிஃப்ட் மார்க்க நோக்கி வந்துட்டு இருந்திருப்பாரு. இதுதான் இந்த சீசன் 2ஓட எண்ட்ல நடந்திருக்கும். இங்க நோட் பண்ணோம் அப்படின்னா ஏமன் கிட்ட அந்த பிளாக் ஃபயர் ஸ்வாட் இருக்கு. இந்த ஸ்வாட் தான் கிங் டு கிங் பாஸ் ஆகக்கூடிய ஸ்வாட். லேட்டரா நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் டைம் லைனுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாக் ஃபயர் ஸ்வாட் வந்து ஏகான் 4th டேமன் வாட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட கொடுத்துருவான். அதுதான் பிளாக் ஃபயர் ரெபிலியன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமா அமையும். ஒரு பக்கம் ஆலிசன்ட் டிராகன் ஸ்டோனுக்கு போயிட்டு வந்தது ஏமனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் ரெனிரா வந்து அவங்களோட அந்த பிளாக் கவுன்சில்ல ஆலிசன்ட் டிராகன் ஸ்டோனுக்கு வந்தா அப்படின்னும் அவன் நமக்காக ரெட் கீப்போட கேட்டை ஓபன் பண்ணுவா அப்படின்னும் நம்ம ஜஸ்ட் எந்த ஒரு வாரும் இல்லாம உள்ள போய் த்ரோனை கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் இதுக்கு ரெனிராவோட சன் ஜேஸ் வந்து ஆலிசன்ட்ட நம்ப வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். ரெனிரா ஆலிசன்டோட பேச்சு கேட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு போவாங்களா, அப்படி போனாலும் அங்க என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஜேஸ் ரெனிரா கிட்ட யூ கேனாட் ட்ரஸ்ட் ஹர் அப்படின்னு சொல்லும்போது டேமனோட ஒரு ஷாட்டை காமிச்சிருக்காங்க. டேமன் இன்னும் ஹாரன்ஹால்ல தான் இருக்கிறாரு. அவரை எதிர்த்து தான் கிரீன் ஆர்மிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷாட்டை பார்க்கும்போது டேமனுக்கு வழக்கமா வர ஒரு விஷன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேஷுவலா போறாங்க, இவரு மட்டும் ஏதோ ஷாக்கா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. பேலா டார்கரியன் வந்து அவங்களோட டிராகனான மூன் டான்ஸரை ஒரு சி பேட்டில்ல ரைட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பேட்டிலோட நேம் வந்து பேட்டில் ஆஃப் குல்லட். ஏன் பேட்டில் ஆஃப் குல்லட் அப்படின்னா டிராகன் ஸ்டோனுக்கும் ட்ரிஃப்ட் மார்க்குக்கும் இடையில குல்லட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, அதுவும் கடல் தான். அந்த இடத்துல தான் இந்த வார் நடக்கும். பேசிக்கலி இந்த பேட்டில் ஆஃப் குல்லட் அப்படிங்கிறது ஒரு பிளட் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பேட்டில்ல ஜேஸ் வெர்மேக்ஸ்லயும், ஆடம் சீஸ்மோக்லயும், ஹியூ ஹேமர் வெர்மித்தோர்லயும், உல்ஃப் அப்படிங்கிறவன் சில்வர் விங்லயும் அப்படின்னு மொத்தமா எல்லாருமே டிராகன்ல ஃபைட் பண்ணுவாங்க. இதை தாண்டி புக்ல வந்து நெட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு லோபோன் கேரக்டர் வந்து சீப் ஸ்டீலர் அப்படிங்கிற ஒரு டிராகனோட வந்து ஃபைட் பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் சீசன் 2ஓட எண்ட்ல சீப் ஸ்டீலரை வந்து ரேனா கிளைம் பண்ண போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால ரேனாவோட பங்கு இந்த சீசன்ல எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ லேடி ஜேன் ஆரன் வந்து கே அபேண்டன் அப்படிங்கிற ஒரு ஷிப்ல ரெனிராவோட யங்கஸ்ட் சன்ஸான ஏகான் 3யும் விசேரிஸ் 2யும் பென்டோஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கே அபேண்டன் ஷிப் இந்த பேட்டில் ஆஃப் குல்லட்ல மாட்டாம போகணும். அப்படி மாட்டினது அப்படின்னா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏகான் 2 அண்ட் லாரி ஸ்ட்ராங் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க போன சீசனோட எண்ட்ல வந்து எசோஸ்ல இருக்கிற பிராவோஸ்க்கு எஸ்கேப் ஆகி போற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை இவங்க போற வழியில அவங்க போன வண்டியை வந்து யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்களா, இல்ல இது ஃபியூச்சர்ல நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கறது லிட்டரலி அந்த சீசன் 2ஓட எண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. போன சீசனோட எண்ட்ல ஏகன் 2 வந்து எழுந்திருக்கவே முடியாத மாதிரி தான் இருந்திருப்பான். பட் இப்ப நடக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாட்ல ஒருத்தர போட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. பைபிள் எண்ட் ஆஃப் த சீசன்ல பிராவோஸுக்கு போய் உடம்ப சரி பண்ணிட்டு வந்துருவான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த பேட்டிலுக்கு ஒரு பிளான போடுற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. டிராகன்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால இது பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு பேட்டிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரீச்ல டம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு லொகேஷன் இருக்கும். அங்கதான் இந்த பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் நடக்கும். இதுல வின்டர் சோல்ஜர்ஸ், அதாவது நம்ம ஸ்டார்க் ஆர்மிஸை நீங்க இந்த டீசர்லயே பாத்துருந்துருக்கலாம். ஸ்டார்க்ஸ் ஆர்மி, ரிவர் ரன் ஆர்மி இவங்க எல்லாரும் ஒரு பேட்டில்ல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அது பாசிபிளி இந்த பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு பேட்டிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கேஜ்ல ப்ளூ டிராகனை காமிச்சிருக்காங்க. இது டேரானோட டெசரியான் அப்படிங்கிற ஒரு டிராகனா தான் இருக்கணும். ஆலிசன்ட்டுக்கு டேரான் அப்படிங்கிற இன்னொரு சன்னுமே இருக்கிறான். அவன் ஓல்டு டவுன்ல தான் வளர்ந்திருந்திருப்பான். அவனோட டிராகன் தான் டெசரியான். இது ப்ளூ கலர்ல இருக்கிறதுனாலயும் பின்னாடி கிரீன்ஸோட ஆர்மி இருக்கிற மாதிரி
மாதிரி இருக்கிறதுனாலயும் இது அந்த டேரானோட டிராகனா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு ஆர்மன் ஹைட்டவரையும் அவரோட ஆர்மியே காமிச்சிருக்காங்க. ஆர்மன் ஹைட்டவர் வந்து ஆட்டோ ஹைட்டவரோட பிரதரோட சன் தான். இவரு தான் ஓல்டு டவுனை கரண்டா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆலிசண்டோட சன் டேரானையுமே இவரு தான் ஸ்குவாரா வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆர்மன் ஹைட்டவர் வந்து கிறிஸ்டின் கோலோட ஜாயின் ஆகிறது தான் இனிஷியலா இவங்களோட பிளானா இருந்திருக்கும். பட் இவரோட ஆர்மி கிறிஸ்டின் கோலோட ஜாயின் ஆனதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேகார் பயங்கரமா நிறைய பேர் போட்டு எரிச்சிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஹேரன் ஹாலா தான் இருக்கணும். ஏன்னா ஹேரன் ஹால் தான் உடஞ்ச கேசல். டேமன் யாரையோ அவரோட டார்க் சிஸ்டர் ஸ்வாடால போட்டு தள்ளுறாரு. இதுவுமே பேட்டில் ஆஃப் டம்பிள்டனா இருக்கலாம். அப்படி இல்லனா இயர்லியா நடக்கக்கூடிய ஏதாவது வேற ஒரு பேட்டிலா இருக்கலாம். கோர்லிஸோட சிப்ஸ காமிச்சிருக்காங்க. பட் கோர்லிஸோட சிப்ஸ் ஃபுல்லாவே ஆரோஸ்னால தாக்கப்பட்டிருக்கு. ப்ராபபிலி டைலன் லைனிஸ்டர் அந்த ட்ரையார்கி ஆர்மியோட வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்லயே கோர்லிஸ் வந்து கீழே பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கோர்லிஸ் இருக்கிறது அந்த பேட்டில் ஆஃப் குல்லட் அப்படிங்கும்போது அந்த வார்ல ஏதாவது ஒரு மேஜர் டெத் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதனால கூட கோர்லிஸ் இங்க சேடா இருக்கலாம். கிறிஸ்டின் கோல் வந்து ஒரு டிராகனோட கால் தடத்தை பாக்குற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய டிராகனோட கால் தடம் அப்படின்னா அது வந்து ஏமனோட டிராகனான வேகாரா தான் இருக்கணும். ஏமனை இதுக்கு முன்னாடி ஒரு ஷாட்ல ஹேரன் ஹால்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஏமன் வந்து கிறிஸ்டின் கோலுக்கு சப்போர்ட் பண்றதா வரதுதான் பிளானா இருந்திருக்கும். பட் அவன் கிறிஸ்டின் கோலை விட்டுட்டு தனியாவே ஹேரன் ஹாலுக்கு போயிருந்திருப்பான். ஆனா அதுவே டேமன் வச்ச ஒரு டிராப்பா தான் இருக்கும். அதனால கிறிஸ்டின் கோலுக்கு இந்த பேட்டில் சப்போர்ட் இல்லாம தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டேமன் கராக்சஸ்ல ஏறி கிளம்புற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. மேபி டிராகன் ஸ்டோனுக்கு போய் ரெனிராவோட ஜாயின் ஆகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிரீன் ஆர்மில இருக்கிற கிங்ஸ் கார்ட சேர்ந்தவங்க த்ரோனுக்கு முன்னாடி அந்த த்ரோனை யார்கிட்ட இருந்தோ பாதுகாக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை ஆலிசன் சொன்ன மாதிரி ரெனிரா கிங்ஸ் லேண்டிங்க்கு உள்ள வந்திருந்திருக்கலாம். அப்படி உள்ள வந்து த்ரோனை கேப்சர் பண்றதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு பேட்டில் ஆஃப் குல்லட்ல ஆலன் ஆஃப் ஹல்லோட ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஸ்டார்க்ஸோட ஒரு ஆர்மியை காமிச்சிருக்காங்க. ஸ்டார்க்ஸ் வந்து ஜேசன் லானிஸ்டரோட ஆர்மியோடையுமே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஒரு சில பேட்டில் வந்து அந்த சீ சைடுல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுவுமே அந்த பேட்டில் ஆஃப் குல்லட்டா தான் இருக்கணும். டேமன் வந்து ஒரு கிரீன் சோல்ஜர் கூட ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை வச்சே நம்ம ரெனிராவும் டேமனும் கிங்ஸ் லேண்டிங்க்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது ரெட் கீப் மாதிரி தான் தெரியுது. ஆலிசண்ட் ஏமன் கிட்ட கூடி சீக்கிரமே ரெனிராவோட நியூ டிராகன்ஸ் எல்லாம் இங்க அனுப்புவா அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் ஆலிசண்ட் வந்து ரெனிரா கிட்ட இப்ப நிறைய டிராகன்ஸ் இருக்கு, த்ரோனை எந்த பிரச்சனையும் பண்ணாம விட்ரு அப்படின்னு ஏமிட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜேஸ் வந்து அந்த பேட்டில் ஆஃப் குல்லட்ல அவரோட டிராகன் வெர்மேக்ஸ்ல ட்ரக்காரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சிப்ஸை எரிக்க ட்ரை பண்றாரு. ஜேஸ் இவ்வளவு கீழே போறத பார்த்தா பயமா தான் இருக்கு. மனசை தேத்திக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். ரெனிராவை டிராகன் ஸ்டோன்ல வச்சு டோரை சாத்திட்டாங்களா அப்படின்னு தெரியல, இல்ல அவங்க ஃபீல் பண்ணி அலறாங்களா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கிறிஸ்டின் கோல் ஒரு பேட்டில்ல இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. இது புச்சர்ஸ் பால் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் தான் நினைக்கிறேன். ரிவர்மேன் அண்ட் ஸ்டார்க் ஆர்மிஸ் வெர்சஸ் கிறிஸ்டின் கோலோட ஆர்மிக்கு ஒரு ஃபைட் வரும். ஆலிசண்ட் ரொம்ப ஷாக்ல பாக்குற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. அதை தொடர்ந்து நம்ம டேமன் ஒரு பேட்டில்ல இருக்கிறாரு. இதுவுமே அந்த ஹேரன் ஹால் பக்கத்துல நடக்கிற ஏர்லி பேட்டிலா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு டேமன் வெர்சஸ் ஏமண்ட் அந்த பேட்டில் வந்து இந்த சீசன்ல வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மேபி சீசன் 4ஓட ஸ்டார்டிங்ல வர வாய்ப்பு இருக்கு. இந்த டிராகன் ஃபயர் எங்க அப்படின்னு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் பேக்ரவுண்ட வச்சு பார்க்கும்போது இது கிங்ஸ் லேண்டிங் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை ரெனிராவும் டேமனும் கிங்ஸ் லேண்டிங்க்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தடுக்கிறதுக்காக கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற ஒரே டிராகன் ரைடர் வந்து ஹெலனா தான். ஹெலனாவோட டிராகன் வந்து ட்ரீம் ஃபயர். பட் போன சீசன்ல ரெனிரா வந்து ஹெலனா ஒரு வாரியர் இல்ல அப்படின்னு அவளை குறைச்சி எடை போட்டிருப்பாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத சீரியஸ் பார்த்தா தான் தெரியும். ஃபைனலா டேமன் இதுதான் நீ குயின் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ரெனிரா பயங்கரமா அழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் ரொம்ப ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் இதே மாதிரி ஒரு அழுகைய சீசன் 1ஓட எண்ட்லயுமே நம்ம பார்த்திருந்திருப்போம். அதனால மேபி ஒருவேளை இருக்கலாம். ஃபைனலா ரெனிரா வந்து அழுகிற மாதிரி காமிச்சு இந்த டீசரை முடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3 வந்து ஜூன்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு நீங்க கிரீன் டீமா பிளாக் டீமா அப்படிங்கறதையுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.